அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு, அதனைத் தொடர்ந்து இப்ப ஜிஎஸ்பி பிளஸ் என்ற வரிச்சலுகையை கொடுக்க கூடாது என்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கு. இந்த நிலையில இலங்கையுடைய பொருளாதாரத்தை வீழ்த்துறது தமிழர்களுடைய நோக்கமாக இருக்கணும். நான் இதுக்குள்ள தரப்பட இல்லை. தனிப்பட்ட ரீதியில கேட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் போர்ல இருக்கிறீங்களா என்றதான் முதலாவது கேள்வி. போர்ல இல்லை என்று சொன்னா என்ன செய்யறது? ஒரு கட்டத்துல சொன்னா, நாங்கள் உலகிலேயே பயங்கரவாதிகளுக்கு உணவுப் பொருட்களும் இதுவும் அனுப்புற ஒரே நாடு இலங்கை தான். அதுக்கு இவர்கள் சொல்கிற விளக்கம் என்னன்னா, நாங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது நாங்கள் சில தியாகங்களை செய்ய வேண்டும். தட்டுல கீழே இருந்து வர்றவர்கள் தான் எப்பவும் சாகிறது, தியாகம் செய்கிறது, மேல இருக்கிறவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு காலமும் இந்த பிரித்தானியாவும் ஜெர்மனி, இந்த யூரோப்பியன் ஒன்றியமும் ரஷ்யாவுக்கு எதிரான பரப்புரைகள் வந்து சும்மா ஒரு ஃபேக் நியூஸ். அமெரிக்கா வந்து இலங்கையோட இல்ல, இந்தியாவோட ரூபாயில ட்ரேட் பண்ண வழிக்கிட்டாலும் பிரிக்ஸ் நடக்கிற மாதிரி வந்தாலும் சிம்பிளா சொன்னார், தமிழாக்களை ஏற்றுக்கொள்ள வேணும். எங்களுடைய ஒரு புத்தருடைய புனித பூமியா விடுங்க. அவர் சொன்ன உண்மையான வாதத்துக்கு எங்களை எக்கனமியா டெவலப் பண்ண விடுங்க. தமிழக கண்ட பிரச்சனை உண்மையாக இல்லை, அது ஒரு எக்கனமியல் பிரச்சனையால வந்த பிரச்சனை. அதுதான் சமூகதாசன் கூட ஒரு காலத்துல சொல்லியிருக்காங்க. எங்களால நாங்கள் அழியறதால தமிழ் அழியா, தமிழ் நிச்சயமா தக்க போகுது. அது எங்களுக்கு பார்க்க நாங்கள் லட்சத்தை பார்க்க பெருசா இருக்க போகுது. அதனுடைய பயத்தை விடுங்க, விட்டு கொடுக்குற மனப்பான்மைக்கு வாங்க. எங்களுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இருக்கிற பிரச்சனையை நாங்களும் இலங்கை அரசாங்கமும் தான் என்ன பொறுத்தவரை உங்களோட எந்த பிரச்சனையும் வெளியார நீங்கள் எப்ப கூட்டிக் கொண்டு வாரீங்களோ, உங்களுடைய அதிகாரத்துக்கும் நட்டம், அவையண்டிய அதிகாரத்துக்கும் நட்டம், 2 பேரும் இழக்கிறதா நடந்தது. வணக்கம் தேசனின் நண்பர்களே, இன்று மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். முக்கியமாக இலங்கையின் பொருளாதாரம் மிக சிக்கலான நிலைக்கு வந்துள்ளது. இலங்கையுடையது மட்டுமல்ல, உலக பொருளாதாரமும் அதே நிலைக்கு சென்றுள்ளது. இந்த விடயங்கள் தொடர்பாக நம்மோடு கலந்துரையாடுவதற்காக ஆசாட்டிக் அமைப்பின் செயலாளர் மற்றும் ஆய்வாளர் ரவி சுந்தர்லிங்கம் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் ரவி அவர்களே. வணக்கம். வணக்கம். இப்ப என்னென்றால், இந்த இலங்கையுடைய பொருளாதாரத்துக்கு வரும் உலகம் முழுக்க எதிர்கொண்டாலும் அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு, அதனைத் தொடர்ந்து இப்ப ஜிஎஸ்பி பிளஸ் என்ற வரிச்சலுகையை கொடுக்க கூடாது என்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கு. இந்த நிலையில இலங்கையுடைய பொருளாதாரத்தை வீழ்த்துறது தமிழர்களுடைய நோக்கமாக இருக்கணுமா? முடியாது. அப்படி இருந்தாலும் எங்களுக்கு தான் கிளையில இருந்து மரத்தை வெட்டுற மாதிரி. இப்ப அப்படி எனக்கு இந்த ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை இலங்கைக்கு வழங்கக்கூடாது என்ற போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. குறிப்பாக ஷென் கந்தையா அவர்கள் தானிய தொழிற்கட்சியின் முக்கிய உறுப்பினர். அதை விட ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற சில அமைப்புகளும் இதனை வரவேற்றிருக்கு. இலங்கையில உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களும் சிலர் இதுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். அதாவது இலங்கைக்கு ஒரு பொருளாதார நெருக்கடியை கொடுத்து எங்களுக்கான விடயங்களை எடுத்துக்கொள்ளலாம். இது தொடர்பாக நீங்க உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? தனிப்பட்ட ரீதியில் இப்ப நாங்கள் அந்த காலத்துல நாங்கள் போராட்டம் தொடங்குற காலத்துல எங்களோட நோக்கம் வந்து ராஜநாயகம் அதுக்கு அந்த நேரம் செக்ரட்டரியா இருந்ததை அப்ரூவ் பண்ணி தான் நாங்கள் பப்ளிஷ் பண்ணது. நாங்கள் சபட்டாஜன் சப்வர்ஷன் போட்டோம். இந்த அர்த்தம் வந்து நாங்கள் சண்டை பிடிக்க வழிக்கிற புலியல் மாதிரி. எங்களுடைய ஐடியா வந்து கிட்டத்தட்ட உங்க பக்கத்து நாட்டுல இருந்த ஐரிஷ் போராட்டம் மாதிரி எக்கனாமிக்கல் சபட்டாஜ் செய்யறதால அரசாங்கம் வந்து கடைசி நேரத்துல இது சரி வராத வேலை, நாங்க 2 பேருக்கு நட்டம், நாங்கள் எதிர்காலத்துல ஒப்பந்தத்துக்கு வருவோம் ரெண்டு நிலைமையா கொண்டு வரணும் தான் நோக்கம். ஆனா அப்படி நாங்கள் அந்த போராட்டத்துல இல்ல. இப்ப முதலாவது வந்து அந்த நிலைமை இல்லைன்னு சொல்றோம். அந்த நிலைமை இல்லை. ஆனபடியால் நாங்கள் அப்ப ஒரு போர் ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவோமா இருந்தால், நீங்கள் அப்படியான ஸ்ட்ராட்டஜியில பாச்சு ஜிஎஸ்பியோ என்னத்தையோ நீங்க தடுக்க வழிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரே எக்கனமியில இருந்து கொண்டு அவர்களுடைய எதிர்பார்ப்பை கேட்டுக்கொண்டு நாங்கள் அதை செய்ய முடியாது. இந்த கான்ட்ரடிக்ஷன் புலிய காலத்துல தான் இருந்தது. என்று சொன்னால், புலிகள் பிரத்யேக அரசாங்கம் நடத்தின காலத்துல கூட அரசாங்க உத்தியோக எல்லாருக்கும் அரசாங்கம் தான் சம்பளம் கொடுத்துக்கணும். டாக்டர்களா இருந்தாருன்னு, அரசியல்வாதிகள் அரசு ஊழியர்களா இருந்தாருன்னு, எந்த அரசியல் ஊழியர். அப்ப இது ஒரு கான்ட்ரடிக்ஷன் எங்களுக்கு. நாங்கள் போர்ல இருக்கிறோம், போராட்டத்துல இருக்கிறோம், அதே வேளையில அரசாங்கத்திட்ட எதிர்பார்க்கிறோம் கேள்விக்கு நாங்கள் இந்த மாதிரி பதில் சொல்றோம்ன்றதுக்கு பிரச்சனை. அரசாங்கத்திட்ட நீங்க எதிர்பார்க்கிறீங்கன்னு சொன்னால், உங்களோட மக்களுக்கு நீங்கள் பிரத்யேகமான இன்னொரு பொருளாதாரத்தை இருக்கணும். அதுதான் நாங்கள் அந்த நேரம் தன்னிறைவான பொருளாதார போரை தச்சு கொண்டு நாங்கள் செய்வோம்னு சொன்னோம். இப்ப நாங்கள் கேந்திர விலையங்களை உருவாக்குவோம், அப்படி கணக்க சுலபம் எல்லாம் சொல்லுவோம். ஒன்னும் சரி வரலன்றது வேற கேள்வி. ஒரு திட்டவட்டமா ஒரு ஐடியா இருக்கும்னு நீங்க சொல்லிக்க, இல்லாட்டா அது வெறும் ஒரு கோஷமாகத்தான் இருக்கும், நடைமுறையில சரி வராது. முதலாவது. 2வது வந்து இது ரீஜனல் கண்டெக்ஸ்ல ரீஜனல் கண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்தியா வந்து ஜிஎஸ்பி அறிவுறுத்திக்கிறான். அப்ப அவைகள் வந்து இதை தடுக்கிற நோக்கத்துல இதை பிரச்சனைக்குள்ள போய் தங்களுக்கு இன்னும் நட்டத்தை வர்ற நிலைமையிலே இருக்க மாட்டோம். இந்த
சிச்சுவேஷனை நீங்கள் யோசிச்சு உங்களோட போராட்டம் போறன்றதை நீங்கள் வைக்கிறத நீங்கள் உள்நாட்டு மக்கள் அதை டிசைட் பண்ணிட்டு நான் இதுக்குள்ள தரப்பட இல்லை. தனிப்பட்ட ரீதியில கேட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் போர்ல இருக்கிறீங்களா என்றதான் முதலாவது கேள்வி. போர்ல இல்லை என்று சொன்னா என்ன செய்யுது? சந்திரிகா, நீங்கள் முதல் சொன்ன விஷயம் தான். சந்திரிகா ஒரு கட்டத்துல சொன்னா நாங்கள் உலகிலேயே பயங்கரவாதிகளுக்கு உணவுப் பொருட்களும் இதுவும் அனுப்புற ஒரே நாடு இலங்கை தான். விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளில் அது கண்டது. பட்டினிச்சாவை ஒரு நாடு நாங்கள் எதிர்நோக்கியும் இருக்கிறது அந்த அடிப்பில். ஆனால் இன்றைக்குள்ள இந்த வரி, அமெரிக்காவுடைய வரி விதிப்பு வந்து கிட்டத்தட்ட 3 தொடக்கம் 5 லட்சம் மக்கள் பெண்களுடைய, குறிப்பாக பெண்களுடைய ஆடை தொழிற்சாலையில கை வைக்கும் என்று எதிர்பார்க்க. வடக்கு கிழக்குல வந்து இன்றைக்கு பெண்களுடைய முக்கியமான தொழில் கேந்திரமாக இருக்கிறது இந்த ஆடை தொழிற்சாலைகள். உண்மையிலே அவர்கள்லாம் மிகுந்த பாதிப்பை எதிர்நோக்க போகிறார். அதுக்கு இவர்கள் சொல்கிற விளக்கம் என்னென்றா, நாங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது நாங்கள் சில தியாகங்களை செய்ய வேண்டும் என்று. தியாகம் கேள்வி பிரச்சனை சொன்னா இப்போ கீழே இருக்கிற மக்கள் எல்லாம் செய்யறது. எந்த போராளியும் ஈரோஸ்ல வந்தான, புலோட்ல போனான, எங்க போனான, பொதுவா நீங்க எடுத்து பண்ணீங்கன்னா சமுதாய தட்டுல கீழே இருந்து வர்றவர்கள் தான் எப்பவும் சாகிறது, தியாகம் செய்யறது, மேல இருக்கிறவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. என்னதான் நான் சொல்றேன். இந்த விஷயங்கள்ல நாங்க கவனமா இருக்கணும். தியாகத்தை மற்றவனோட கேட்க இதுகள் முக்கியமான பெரிய பிரச்சனை விஷயம். ஆனா நீங்கள் சொல்ற தையல் தொழில், ஏற்றுமதிக்கான தையல் தொழில் என்றதும் கேந்திர வலயங்கள்ல, கேந்திர வலயம் அதாவது வியாபார வலயங்கள்ல நாங்கள் செய்து வழியா இருக்க மாட்டேங்கிறதுல எனக்கு பிரச்சனை இருக்குது. அது வேற பிரச்சனை. ஆனால் இப்ப நாங்கள் வந்து அதான் சொல்றோம், இப்ப நாங்கள் அரசாங்கத்திட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் அதை நீங்கள் கை வச்சு நீங்கள் மற்றவை கை வைக்கிறதுல இருந்து நீங்கள் என்ன பயனடைய போறீங்கன்றது கேள்வி. நீங்களா கை வச்சீங்கண்டா, நாங்கள் அதான் அந்த நேரம் சொன்னோம், நாங்களாக கை வைக்கிற போது எங்களோட அதை கதைக்க வேண்டி வருகிறது. அமெரிக்கா அதை கை வச்சோ அல்லது ஜிஎஸ்பியை தடுக்கிறதால நீங்க உங்களோட அதை கதைக்க தேவையில்லை. இதுதான் பிரச்சனை. அப்ப உங்களோட கையில என்ன இருக்குன்றதான் கேள்வி. எங்களுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இருக்கிற பிரச்சனையே நாங்களும் இலங்கை அரசாங்கமும் தான் நிச்சயமா. என்ன பொறுத்தவரை உங்களோட எந்த பிரச்சனையும் வெளியார நீங்கள் எப்ப கூட்டிக் கொண்டு வாரீங்களோ உங்களுடைய அதிகாரத்துக்கும் நட்டம், அவையண்டிய அதிகாரத்துக்கும் நட்டம், 2 பேரும் இழக்கிறதா நடந்தது கண்ணுக்கு முன்னால. அதையும் தொடர்ந்து செய்ய போறோம்ன்றது எனக்கு சரி வர அவசியம். ஈவன் இந்த ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ கூட, இந்த ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ நாங்கள் கீழே தட்டி விடையில நாங்கள் ஜெனசார் என்று முதலே எழுதினாங்க, உங்களோட தேசத்திலே நான் எழுதி போட்டாங்க. ஆனால் அதுக்காக நான் அதுலயே எழுதி போட்டேன், கோட்டபட்ச ப்ரோசிக்யூட் பண்றதை விடுங்க, பிரச்சனை இது நீங்க ஒன்னும் சாதிக்க போறே இல்லை. இதுகளை விட்டுட்டு நாங்கள் உண்மை கிடையாது பிரச்சனைக்கு வந்தோம். 2-3 பிரச்சனை இருக்கு. இப்ப நாங்களும் தொடர்ந்தும் இப்படியான ஏற்றுமதி எக்கனமிலான் இருக்க போறோமா? எங்கட மக்கள சுயநிறைவு, தன்னிறைவு அப்படி எல்லாம் கணக்க வாசி எல்லாம் கதைப்பார்கள். அது இந்த உண்மையான நீளமே என்ன? அதுக்கு இது ஒரு வாய்ப்பா? சாக்ரிஃபைஸ் சொன்னீங்கன்னு சொன்னா, டிரான்ஸ்ஜெண்டருக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் சொன்னீங்கன்னாலும் பரவாயில்லை. இது அவனுக்கு ஒரு கண் போகுது, எங்களுக்கு 2 கண் போனாலும் பரவாயில்லைன்னு சொல்றது மடத்தனமா. இப்படியான கதையெல்லாம் நாங்கள் ஈடுபடுறது என்னன்னு அவை எதிர்க்கு சவுனம் பிழைக்கணும்ன்றதுக்காக மூக்கா இருக்கு. இதுகள் எல்லாம் நாங்க கொஞ்சம் யோசிக்கணும். மற்றது நாங்கள் எப்பவும் மேல இருந்து கொண்டுதான் கீழே இருக்கிறார்கள கேட்கறதால எங்களுக்கு அந்த விளங்குது இல்ல அதனுடைய தாக்கம் கீழ்மட்டத்துல எப்படி போகுது. கீழ்மட்டத்து தாக்கங்களை நாங்கள் பிறகு இப்ப காசால முடிஞ்ச உடனே யூனிட்ட கொடுக்குற மாதிரி நீங்க போய் சாப்பாடுங்க இல்ல தண்ணியை கொடுங்க, எல்லாரும் பார்த்துக்கொண்டு எல்லாரும் கதை சொல்றோம். அதை பற்றி நானும் சொல்லுவேன், சொல்லுவேன், எல்லாரும் சொல்லுவேன். ஆனா மனுஷனுக்கு இருக்கிற புண்ணுக்கு மறந்து போறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. இப்ப இந்த இலங்கை இந்த வர்த்தக பிரச்சனை, பொருளாதார பிரச்சனையில வந்து அமெரிக்காவுடைய இந்த வரி கொள்கை வந்து இது அமெரிக்காவுக்கோ அல்லது வேறொரு நாட்டு மக்களுக்கோ ஏதாவது நன்மை இருக்கா? இது நீங்க கான்டெக்ஸ்ட்ல பார்க்கணும். இதுக்குதான் நான் சின்ன குறிப்பிடுத்து வச்சுக்கணும், அதை கட்டாயம் சொல்லுவோம். இப்ப என்னத்துக்காக இதெல்லாம் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ப்ராஜெக்ட் 25க்கு போகணும். ப்ராஜெக்ட் 25ன்றது அமெரிக்காவை மீண்டும் ஒரு குளோபல் பவர் கான்டெஸ்ட்ல, அந்த ஜிபிசி கிரேட் பவர் கான்டெஸ்ட்ல ஆளுமைக்குரிய தகுதியை இன்னும் உருவாக்குறது தான் என்ன நோக்கம். பல்லினத்துவம் ஒன்று வந்த நேரத்துல, பல்துருவ அரசியல் வந்த நேரத்துல அமெரிக்கா மீண்டும் தன்னை ஒரு மிக உறுதியான ஒரு வல்லரசாக கட்டணும் என்று இல்ல. நான் கொஞ்சம் குறைஞ்சி சொல்றேன். நான் சொல்றேன்னு சொன்னா அவைகள் தங்கட இழப்புகளை, அவைய பின்னடைவுகளை சுமார் செய்யறதுக்கு ஒரு காலம் தர்றாரு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இப்ப நான் முதலாவது 2 விஷயத்தை சொல்லுவோம். அவையோட எதிர்பார்க்கறது இப்ப இன்றைக்கு அவையோட தியரட்டிக்கல் பொசிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையில நியூ ரியலிஸ்ட் சொல்றார்கள். பிறகு மாறி இப்ப என்ன செய்யணும், நான்
நியோ லிபரல் ரியலிஸ்ட் என்று போட்டு எழுதியிருக்கிற கொள்கைகள் என்னன்னு வந்து ஒரு நியூ வேர்ல்ட் ஆர்டர். இந்த நியூ வேர்ல்ட் ஆர்டர்ல தங்களோட ஜாரி யாருன்னு கணிச்சு அந்த ஜாரிய இன்றைக்கு தாங்களாக மனதூராக ஏற்றுக்கொள்ளினும் அதை வெளியில நிறுவ ட்ரை பண்ணி. இப்ப யார் ஜாரிகள் எதிரிகள் அல்ல, ஜாரிகள் சேர்ந்து வேலை செய்யலாம். ஆனால் அவள் எதிரிகள் தான், ஆனா சேர்ந்து வேலை செய்யக்கூடிய எதிரிகள். அப்படி பார்க்க சைனா ஒரு ஜாரி, ரஷ்யா ஒரு ஜாரி, ரெண்டு விதமான போராட்ட டெஸ்ட்ல வெற்றி பெற்று வந்திருக்காரு. இந்தியாவை கைவிடுறீங்களா அல்லது இந்தியா அந்த லெவலுக்கு இன்னும் வரையிலையா? அந்த லெவலுக்கு இன்னும் வரையில. இப்ப அதுக்கு கதையும் தடுத்துருவாங்க. இப்ப அதெல்லாம் இதுக்குள்ள உள்ளடக்குது. அப்ப 3 பேருக்கு உள்ளடக்குறது பெட்டர், 4 பேரா பெற முதல், 5 பேரா பெற முதல்ன்றது அமெரிக்காண்ட திங்கிங். அது நடக்குமோன்றது தேவையில்லை. வான்ஸ் சொல்றார், அவருடைய ஸ்பீச் வந்து நல்ல ஒரு ஸ்பீச்ல அவர் சொன்னார், நாங்கள் குளோபலைசர் என்றதை தொடங்க சோவியத் யூனியன் அதை அழிச்சு எங்கட நோக்கம் வந்து மேல் மட்டத்தில் இருக்கிற நாங்கள் ஹைடெக் ப்ரொடக்ஷனையும் அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரேடுகளையும் எங்கட கையில வச்சுக்கொள்றதும், லோ டெக்கும் லோ அதுகளையும் மற்ற இடங்கள்ல வச்சுக்கொள்றதும் தான் எங்கட நோக்கமா இருந்தது. நாங்கள் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரையோ மற்றவற்ற டெக்னாலஜியை எங்களுக்கு ஈடாக வளர்கிறத நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அது நடந்து விட்டதுதான் பிரச்சனை. அதை இனிமேல் எதிர்பார்க்கல என்றால் இப்ப சைனா வந்து தொழில்நுட்பத்துல முன்னுக்கு போறத அவையோட சைனாவோட போட்டி போடணும்னு நினைக்கலையோ? இல்ல, இந்த நேரம் ரஷ்யாவுக்கு எதிராக தானே அவ செய்த சோவியத் யூனியனுக்கு எதிராக நிக்சன் போராங்கி ஒப்பந்தங்கள் போட பாகிஸ்தான் இடையில இருந்து உணவி நிக்சன் காலத்துல இருந்தே செய்த உறவு, அந்த உறவை தென்ஹாசிப்பிங் வடிவா பாவிச்சு கொண்டு வெளியில வந்து அந்த கேங் உள்ளுக்கு போட்டு அங்க கணக்கு வித்தியாசங்களை நடந்தா சைனா நடந்த மாற்றங்கள். அதுக்கு பிறகு அவைகள் வந்து அமெரிக்காவோட ஒரு கேந்திர உறவு கொண்டு போனார்கள். கேந்திர உறவு சொல்லியே சோவியத் யூனியனுக்கு எதிராக இருக்கிறது. ரெண்டாவது வந்து எக்கனாமிக்கல் ரீதியில அதை கோஆபரேட் பண்ணி அந்த உறவில சைனாக்கு ஒரு பங்கை கொடுக்கும். நாங்கள் ப்ரொடக்ஷன் லைன்ல நாங்க கொண்டே போனாங்க. அதுல 2 லாபம் இருக்கு. ஒன்று சீப்பா செய்து அதை கொண்டு வந்து அமெரிக்கன் பப்ளிக்கு மட்டும் இல்ல உலகம் முழுக்க நம்பிக்கைக்கு அவருக்கு டபுள் எக்ஸ்பென்ஸ், டபுள் ப்ராஃபிட். ப்ராஃபிட் மார்ஜின் பெருசு முதலாவது. இந்த விஷயங்கள் ப்ராஃபிட் மார்ஜின் மட்டும் இல்ல, அவங்க ப்ராஃபிட் பேஸும் பெருசு. இதுவள் வந்து இவளுக்கு உத்வசமா இருந்தது. ஆனா பிரச்சனை என்ன சொன்னா, அவன் நச்ச மாதிரி டெக்னாலஜிய மற்ற தாங்களாக படிச்சு அதுல மேம்பட்டு அவங்கள உச்சி விடுவாருன்றவர் எதிர்பார்க்கல. அதுதான் வேன்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாரு கொமர்ஷியல் மீட்டிங்ல. அவர் சொல்றாருன்னு சொன்னா, இப்ப குளோபலைசேஷன் தங்களுடைய எதிரி நிறுவுறாரு அந்த பேச்சுல. இப்ப குளோபலைசேஷன் என்று சொல்றது வேர்ல்ட் மார்க்கெட்டை உடைக்கும். இன்றைக்கு எந்த ஒரு எக்கனாமிக்கும் பின்னால் இருக்கிறது வேர்ல்ட் ஒரு மார்க்கெட், அதனுடைய மாடல். அந்த மாடல நாங்க உடைக்கணும். நாங்க சோசியலிசவாதியில அதுதான் சொல்லுவோம், மார்க்சிசவாதி சொல்லுவோம், கம்யூனிஸ்ட் அதை உடைங்க. அதை உடைக்கணும்ன்றது அமெரிக்காவை இப்ப சொல்லு. ஏன்னா அமெரிக்காவுடைய கொள்கையா இருந்தது வந்து இந்த ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி வந்து அவன் அந்த ஃப்ரீ மார்க்கெட் வேண்டாம் ஏன்னா தங்களுக்கு எதிரியாக வளர்ந்து விடுறதே எதிர்பார்க்கல. அவன் சயின்டிபிக் வளர்ச்சிகளையும் என்ன பிரச்சனை சொன்னா இதான் அந்த பிரச்சனை என்று சொன்னால், அமெரிக்காண்ட நோக்கம் என்று சொன்னால் ஏதோ மற்றவன் எல்லாம் சிவியால முழுக்களும் ஜெனரேஷனாக மொக்கனாக இருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு உதாரணம் கொண்டு போனால் முடியாதுன்றதுதான் அமெரிக்கான சிந்தனை வந்து சின்னம். அதை அவை ஒத்துக்கொள்ளுகிறார்கள். இப்ப பிரைவேட் டிஸ்கஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் தங்களை மொக்கரா வழியில காட்டிக்கொண்டாலும் பிரைவேட் டிஸ்கஷன்ல அவர்கள் ஓப்பனாக ஒனஸ்டாக காய்ச்சி கொள்கிறார்கள் இந்த விஷயங்கள். அப்ப அந்த பேப்பர்கள் நான் ஒரு வாய்ச்சி அப்படிதான் கதைக்கிறேன். அது கொஞ்சம் போரிங் பேப்பர்கள், ஆனா வாசிக்கத்தான் வேணும். பிரச்சனை என்று சொன்னால் அப்ப அவைகள் அந்த முடிவு வந்தா பிறகு இன்றைக்கு அவைகள் கிரியேட் பண்ண அந்த மார்க்கெட், வேர்ல்ட் மார்க்கெட் நாங்க சொல்றோம், மார்க்கெட் குளோபல் மார்க்கெட் இன்றைக்கு அவர்களுக்கு நஷ்டத்தை கொண்டு வந்தது. நஷ்டம் என்று சொல்லிக்க அவங்க டிவிடெண்ட் லாபத்துக்கு 10 லாபம் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. என்று சொன்னால் கோவிட் டைம்ல கூட 6% ஜிடிபி குரோத்தை வச்சு கொண்டு இருந்தது அமெரிக்கா. கோவிட் டைம்ல இன்றைக்கும் குறைய இல்லை. அவங்க குரோத் ரேட்டை பற்றி தான் கம்ப்ளைண்ட் பண்ணினோம், அதாவது ப்ராஃபிட் ரேட். ஆனா உண்மையான பிரச்சனை என்னன்னு சொன்னால் இந்த சாங்ஷன்கள் அது இதுன்னு சொல்லி கன பிரச்சனைகள் வந்ததால டாலர் எக்கானமில இருந்து மூவ் பண்ண வேணும் என்ற ஒரு நிலைமையை தாங்களாகவே உருவாக்கினதால இந்த பிரச்சனையால இன்றைக்கு நாங்கள் டாலர் எக்கானமில டீலோரலைசேஷன் வந்து இன்றைக்கு ஒரு சீரியஸ் இஷ்யூவா வந்தது போயிட்டு. அப்ப இன்றைக்கு நீங்க ஸ்விஃப்ட் அண்ட் அந்த டிரான்ஸ் அந்த ட்ரேட் இது எடுத்தாலே அமெரிக்காக்கு இந்த வருஷம் கிட்டத்தட்ட $1,000 trillion நட்டம் என்று சொல்றாங்க. உக்ரைன் போர்ல அமெரிக்கா எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள் அவ்வளவு தூரம் அமெரிக்காவுக்கு பயனா இருக்கல. உலக நாடுகளை வேற வழிகளை நோக்கி சிந்திக்க தூண்டி. இதுதான் எப்பவும் இருக்கிற பிரச்சனை. இப்ப இந்தியாவுக்கு எதிராக நீங்கள் சாங்ஷன் போடுங்க, நீங்கள் யோசிக்கணும் என்ன சாப்பிடாம இருக்க போயினா அவர்கள் ஏதாவது தங்கடவாள தகரடப்பானம் செய்தானே பார்க்கணும். இன்றைக்கு தாரடப்பா முன்னேற்றி அவங்களுக்கு மாசுக்கும் போகப்படி தானே.
பிரச்சனை. நீங்கள் மக்களை நீங்கள போ மொக்கரன்னு நினைக்காங்க. இதான பெரிய பிரச்சனையா இருக்கு. எப்போ மற்றவனை மொக்கரன்னு நினைச்சால் நீங்களா மொக்கரன்னு அன்றைக்கும் சொன்ன பிரச்சனை. ஒரு நாள் மற்றவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. நாங்க நீண்ட காலமாக சிங்கள மோடியான்னு சொன்ன அதே பிரச்சனை இன்றைக்கு நாங்கள் மொக்கரா இருக்கே அவங்க பார்த்து பிரதாப்படுவாங்களோன்னு நான் நினைக்கல. நான் பிரதாப்பட வேண்டிய நிலைமை. பிரச்சனை என்று சொன்னால் இப்ப அமெரிக்காண்ட சிச்சுவேஷன்ல நாங்க திருப்பி வந்தோம். அவரோட 3 பிரச்சனை இருக்கு. ஒன்று வந்து they have to bring in new world order. இந்த நியூ வேர்ல்ட் ஆர்டரை கொண்டரேக்கு அவைகள் ரெகனைஸ் பண்ணி இருக்குன்னு நான் சஜஸ்ட் பண்றது. அவைகள் பெரும்பாவே யூரோப்பியன் கமிஷன்ல சில பேர் கதைச்ச கதை அவன் லீடர் கதைச்ச கதையில இருந்து அவ ஹின் பண்ணினா ரஷ்யாவும் சைனாவும் யுஎஸ்ஏ தான் வேர்ல்டு ஆகணும். அப்ப இந்த 3 தான் நான் பேப்பர்ல எழுதி போட்டேன். கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு அந்த பேப்பர்ல நான் எப்போ நான் சொன்னா யுக்ரைன் போர் முடிஞ்சது என்ன பொறுத்தவரை இல்ல ஸ்ட்ராட்டஜிக் ரீசனுக்கு இப்ப கண்டினியூ பண்றது எங்களாலையும் கண்டினியூ பண்ண முடியும் யூரோப்பியன்ஸ் காட்டுறது அல்லது எங்களால ஒரு இஃபெக்டை கொண்டு வர முடியும் என்று சொல்லி அமெரிக்கன்ஸ் காட்டுறது ஒழிய அங்க ஒன்றும் இல்லை. மற்றது என்ன நடந்துட்டு என்று சொன்னால் ரஷ்யாவும் சைனாவும் பல விதத்திலையும் இணைய முடியாம இருந்த ஆட்கள் இன்றைக்கு ஒன்றாக வந்தது மட்டும் இல்ல சைனீஸ் நேரடியா ட்ரூப்ஸ் கொடுக்குற நிலைமைக்கு வந்தாச்சு. அப்ப இவ ஹின் பண்ணி கொண்டு வந்தது சாமான் குடிக்கணும் அது குடிக்கணும் இது குடிக்கணும் வந்து இன்றைக்கு ட்ரூப்ஸ் கொடுக்குற நிலைமை. இப்ப நார்த் கொரியா வந்து அங்கேயே உங்களுக்கு தெரியும் சைனா இருந்தாலும் நார்த் கொரியன் ட்ரூப்ஸ் உண்மையா வந்ததோ சைனீஸ் ட்ரூப்ஸ் தான் உண்மையா வந்ததோன்னு எங்களுக்கு தெரியாது. அங்கே ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. நார்த் கொரியா அப்படி தனியா சர்வை பண்ண முடியாது சைனாண்ட பேக்கிங் இல்லாம. இப்ப சைனாவின் இப்ப நான் ரெண்டு ஆகி வந்தது கண்டெக்ஸ் வந்து இந்த யூரோ ஏசியா என்ன பொறுத்தவரை ஒரு கண்டம் தான் இருக்கு. ஐரோப்பியா ஆசியாண்டு 2 கண்டம் இல்லை. என்ன பொறுத்தவரை ஒரு கண்டம் தான் இருக்கு. அதை நீங்கள் கல ரீதியில உங்களை பிரத்யேகமாக்குறதுக்காக பிரத்யேக உணவுகளையும் உங்களுக்கான சொகுசு வாழ்க்கையை தேர்றதுக்காக நாங்கள் எங்கேயும் செய்து கொள்ற வேலை. இப்ப நீங்கள் போத்தம் சோலையும் இப்ப வந்துட்டு தானே லிட்டில் ஹாலண்டும் மேல மெட்டடம் அதாவது வசதி உடைச்சாக்கள் லிட்டில் ஹாலண்ட்ல இருக்கிறார்கள் லைன்ல போகாது. இங்க காரம் பைசிக்கல் போயிடாது காரம் போயிடல பைசிக்கல் மட்டும் தான் போகலாம். இப்ப இந்த நிலைமையை நாங்கள் எங்கேயும் தான் உருவாக்கு அப்படியான நிலைமையா தாங்கள் உருவாக்கினார்கள். நாடு முட்டா இப்ப இது சரி வராது என்று சொன்னால் பிச்சைக்காரரும் வளர தொடங்கி விட்டார்கள். இன்றைக்கு ஆப்பிரிக்கால இருக்க வளர்ச்சி கூட பயங்கரம் ஆக்களுக்கு வழி எங்கடாக்கள தெரியாது. இப்ப நாங்கள் அதை குறைச்சு பாக்குறபடியான கருப்பரை குறைச்சு பாக்குறவர்கள் கருப்பர் எக்கனாமிக்கல் வளர்ச்சிகள் கனவிற்கு தெரியாது. அப்ப நாங்கள் உண்மையிலேயே சைனா பூந்து கொள்ளாத ஒரு இடம் இன்றைக்கு உலகத்துல இல்ல. ஆப்பிரிக்காவில வந்து சைனா வந்து அகல கால பதிச்சிருக்கு. சைனா மட்டுமில்ல இந்தியா தான் 2 பேருக்கும் வந்து அவள் ஓரளவுக்கு இணைவில வேலை செய்கிறார்கள். இப்ப பிரச்சனை என்று சொன்னால் அவள் ஆல்டர்னேட்டிவ் 2 விதமான எக்கனாமியா கொடுக்குறாரு. சைனா வந்து சோசியல் பேஸ் எக்கனாமி எங்கள்கிட்ட ஒன்று இருக்குது மாடல் உண்டு. ஆனா நாங்கள் உங்களுக்கு வந்து போதிக்க இல்லை. நாங்க காசை தாரோம் ஆனா எங்களை பார்த்து காப்பி பண்ணி செய்யுங்க. ஆனா நாங்கள் இன்வெஸ்டர்ஸ் தான் அதுக்கு ஏதோ ரிப்போர்ட் ஒன்று வரும் அதை சிலவழிஞ்ச கேம்பெயின் பண்ணுவார்கள் அதுக்கு எதிராக எல்லாம் செய்வார்கள். ஆனா உண்மையான நோக்கம் உண்மையா இல்லை. இப்ப நாங்க திருப்பி வந்தோம்னா எங்களோட சிச்சுவேஷன் இப்ப அமெரிக்கா பொறுத்தவரை அமெரிக்கா வச்சு காய்ச்சம் என்றால் நியூ வேர்ல்டர் எக்கனமியை கொண்டுறா நியூ வேர்ல்டு ஓர்டரை கொண்டுறன்னு சொன்னால் அவைகள் தங்கள் 3 பேரை ரெக்கனைஸ் பண்ணிக்கணும் கிரேட் பவர்ஸ் ஆகும். இவேண்ட கான்ஃபிளிக்ட் தான் அவைகள் உண்மையான கான்ஃபிளிக்ட் ஆகவும் அதுல இருந்து வத்தியா வந்த 3 பேரும் தான் ஏதோ விதத்துல தகுதியானவர்கள் தான் இந்த பின்புலங்கள்ல இந்தியாலே அல்லது அங்கால போக வேண்டியாது. அப்ப இன்றைக்கு ஐரோப்பாவையும் கீழே தான் போட்டு ஐரோப்பாவை கீழே கொண்டுதான் முதலாவது. ஏன்னா இப்ப ஐரோப்பா தான் பிரச்சனை விஷயம். சைனாவோட நேரடியா கம்பீட் பண்ண இல்ல கிரேட் பவருக்கு. அவையோட எக்கனாமிக்கல் ரீதியில கம்பீட் பண்ணுறார்கள். அது அவையோட பொறுத்தவரை வியாபார காம்படிஷன். யாரையோட வியாபாரிகள் எப்பவும் சண்டை பிடிக்கிறதுல கத்தி விட்டு அது இங்கட கீழ் மட்டம் தேத்தனி கிடக்காரன் சண்டை பிடிக்கிறேன். மேல் மட்டுக்கார தாங்களுக்கு அறிவு இருக்கு நாங்கள் மேவிடுவோம் போட்டி போடுச்சு. இப்ப கீழ் மட்டத்துல இருக்கிறார்கள் எங்க போறேன்னுதான் அமெரிக்காவோட கேட்டு. அப்ப ஐரோப்பாவை விடையிலாது. அப்ப விடுறேன்டா இன்றைக்கு பாருங்க இவ்வளவு காலமும் ஐரோப்பாவால எடுத்து வைக்கப்பட்ட ஈரான் அட்டமிக் உறவுகள் அதாவது அதை பற்றிய திட்டங்கள் ஒப்பந்தங்கள் எல்லாம் ஐரோப்பா முன்னுக்கு செய்த விஷயம். அதை இன்றைக்கு ஒப்ளிட்ரேட் பண்ற மாதிரி இஸ்ரேலுக்கு கூட சொல்லலாம். இஸ்ரேல் ஃப்ரெண்ட் சொல்றாங்க. இஸ்ரேல் நத்தனியாவுக்கு தெரியாண்டு சொல்லுது. அமெரிக்கா நேரடியா ஈரானோட டீல் போடுது. இந்த ரீத போட வலிக்குது. யாருக்கு நட்டம் என்றால் ஒருத்தருக்கு நட்டம் இல்ல. அமெரிக்கா இவருக்கு தான் நட்டம் யூரோப்புக்கு தான் நட்டம். அதாவது இதுல உங்களுக்கு பங்கில்லை. இந்த மூலையில கூட உங்களுக்கு பங்கில்லை. இதான் மேற்கம். ரஷ்யாவோட ஈரானுக்கு ஏற்கனவே ஒப்பந்தம் இருக்குது ஸ்ட்ராட்டஜிக். அப்ப ரஷ்யாவோட நேரடியாக கதைச்சிருப்பார்கள். நாங்கள் கதைக்க போறோம் ஏன் அவள் எக்கனாமிக் உறவு எக்கனாமிக் மட்டும் இல்ல அவள் இந்த நியூக்ளியர் உறவும் ஒப்பந்தம் போட்டு வச்சுக்கிறாங்க ரஷ்யாவும் ஈரான். அப்ப நீங்கள் தாண்டல அப்ப ஏதாவது அவளுக்கு தெரிவிக்கதான் உடன்படி நாங்கள் கதைக்கிறோம். நாங்கள் இதை தப்பி தவறி ஒரு உறவு கொண்டு வருது வெப்பம் அவைய நியூக்ளியர் கிரேட் அட்டமிக் கிரேட் வெப்பன் கிரேட் மெட்டீரியல் எல்லாத்தையும் நாங்கள் காசு கொடுத்து வாங்க போறோம் என்று அமெரிக்கா சொல்லுன்னு அதை வாங்குறேன்னு சொன்னா அமெரிக்கா அந்த வெப்பன் கிரேட் கூடிய ரஷ்யாவுக்கு அதை தெரிவிக்கத்தானே வேணும் நாங்கள் இப்படி செய்யறோம் நட்டம் பெற போகுது. அப்ப இதுகள் வந்து கிரேட் பவர் கான்ஃபிளிக்ட்ல அது
கதைச்சு தான் செய்வார். இந்த சிச்சுவேஷன்ல நட்டப்படுறது வந்து நியூக்ளியர் பவர் சொல்லி கொண்டிருக்கிற பிரான்சும் இங்கிலாந்தும், அதை விட இங்கிலாந்து என்னன்னு வேற பிரச்சனை, பொதுவாக ஜெர்மனிக் பவர், ஜெர்மன் ஓரியன்டேட்டட் பவர் லிமிட்டேஷனை தான் அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் சொல்ற அமெரிக்கான பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்கள் இதுக்குள்ள உரையுங்கள், உங்களோட ஏரியாவில, அதாவது சென்ட்ரல் யூரோப்புடன் இல்லுங்கள். அது ரஷ்யாவோட சேர்ந்து வேலை செய்யணும், எங்களோட வேலை செய்யணும் பரவாயில்லை, ஆனா இதுக்குள்ள இல்லுங்கள், இதுக்கு மேல வராதீங்க. அதாவது யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லி ஒரு கரன்சியை கொண்டு வந்து அதெல்லாம் பிரச்சனை தானே. ஒரு யூரோப்பியன் ஆர்மியோட ஃபார்ம் பண்ற இந்த விளையாட்டும் சரி வராது. நீங்க சரி வராது செய்து யாரோட சண்டை பிடிக்காம அவங்க வேலை கிளியரா சொல்லிட்டாங்க, ரஷ்யா எனிமியா இல்ல. அன்றைக்கு அவர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்றார், உங்களுக்கு இது வந்து பிரிஸ்பஸ்ட்ரஸ், அதாவது இது ஒரு அவதூறு பொய்யண்டு. ஜெர்மன்ஸும் இங்கிலீஷ்காரரும் என்ன புட்டின் வந்து படையெடுத்து வந்து தங்களோட நாளில் அடிப்பார் என்று சொல்றது வந்து மிக இயற்றப்பட்ட பொய்யண்டு அவர் சொல்றார். அப்படி ஒரு பொய்யை சொல்லப்படாதுன்னு அவர் சொல்றார். அப்ப அவர் பப்ளிக்கா சொல்றார், சும்மா சொல்லல, கண்ட மக்களுக்கு சொல்றார். ஃபாக்ஸ் நியூஸ்ல 10 எங்களுக்கு சொன்னாலும் பரவாயில்லை, வெளிப்புறப்ப விடலாம், அவர் மக்களுக்கு விளங்கப்படுத்துறாரு. அப்ப இவ்வளவு காலமும் இந்த பிரித்தானியாவும் ஜெர்மனி, இந்த யூரோப்பியன் ஒன்றியமும் ரஷ்யாவுக்கு எதிரான பரப்புரைகள் வந்து சும்மா ஒரு ஃபேக் நியூஸ், அது இடைக்கால விஷயம் தான். இப்ப போன இது இந்த பிரச்சனை வந்து ட்ரம்ப் போன முறை வரைக்கும் சில பேருக்கு ஒரு தங்களோட முன்னேற்றத்துக்கு ஒரு எதிரி வேணும் தானே, ஒரு எதிரியை கிரியேட் பண்ணிடுறாங்க. இல்ல இது எதிரி அல்ல, இது உண்மையான எதிரிகள். ஏன்டா இப்ப நீங்கள் அண்மையில பார்த்திருப்பீங்க, ஈவன் ஐலண்ட் பேப்பர் ஸ்ரீலங்கா கூட கரை பண்ணி இருந்தது. என்ன மாதிரி அமெரிக்கா CIA ஆர்கனைசேஷன் வந்து ஐரோப்பிய பிரெஞ்சு எல்லாருக்கும் எதிராக எஸ்பினாச் செய்து கொண்டிருக்கு, அதாவது உளவு அறிவுகளை செய்து கொண்டிருக்கு, பின்னாலே அவைய தளங்களை உடைச்சு கொண்டிருக்கு. அப்ப இது வந்து நெடுதல் நடக்கிற விஷயம். நண்பன் வேற எதிரி வேற. என்ன பொறுத்தவரை நண்பனும் எதிரியும் உண்டு, ஜாரியும் எதிரி. ஜாரியல் வந்து உண்மையான நண்பன். ஜாரியல் என்று சொன்னா அவள் சமநிலையை இது விடுவார். இப்ப இந்த திருப்பி நாங்கள் இந்த டரிஃப் பிரச்சனைக்கு வந்த அமெரிக்கா இந்த விதிச்சிருக்கிற இந்த டரிஃபான இன்னும் ஒரு சில மாதங்கள்ல வந்து இந்த விளைவுகளை வந்து நாங்கள் அமெரிக்காவிலையும் பார்க்கலாம், உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதே நேரம் அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அமெரிக்கா முற்று முழுதாக இந்த கனிம வளங்கள்ல வந்து சைனாவையும் மற்ற நாடுகளையும் தான் தாங்கி இருக்கு. உக்ரைன் போரை வந்து நிறுத்துறதுக்கும் அவர்கள் கேட்கறது வந்து நீங்கள் உங்களோட நாட்டுல உள்ள கனிம வளம் எல்லாத்தையும் எங்களுக்கு தாங்க ஓட்டுதான். அப்ப இந்த டரிஃபால சைனா வந்து இந்த கனிம வளங்களை உங்களுக்கு தரையில்லாத அல்லது அதுக்கான டரிஃப் சைனாவும் கூட்டுது வேட்டிக்கு போட்டியா, அது என்ன மாதிரி பாதிப்பை கொண்டு வர? இதுதான் அந்த இது இங்கதான் வரணும். முந்தி என்று சொன்னால் இது நான் சொன்ன ட்ரைட்லயே போயிடுவோம். முந்தி நீங்கள் ஜாரியல் என்று சொல்லி நீங்கள் கதைக்கிறது இல்லையா, நீங்கள் எதிரிகள் என்று தான் பார்க்க இல்லாத. அப்ப நீங்கள் என்ன செய்யறது, ஆப்பிரிக்கால போய் ஒரு இடத்தை பிடிச்சு வச்சுக்கொண்டு இது எங்கடி என்று சொல்றோம். இப்ப பிரான்ஸ் வந்து புலாலாம் வச்சு கொண்டிருந்தது, எத்தனையோ கூ செய்து பிரான்ஸை கலைச்சாங்க. அமெரிக்கா கூக்காரருக்கு சப்போர்ட்டா இருக்க ஒழிய பிரான்ஸுக்கு சப்போர்ட்டா இல்லை. ஏனென்று சொன்னால் அடிப்படை ரீசி வந்து அவைகள் வந்து இந்த வியாபார தளத்தின் தரத்தை உயர்த்த பார்க்கணும். அதாவது காசு கொடுத்து வாங்குங்க, போய் சுரண்டாதீங்க காசு மக்கள் போட்டிக்கு போட்டி நாங்க செய்வோம். அந்த போட்டியில வெற்றி பெறட்டும், வியாபார போட்டி. அந்த நிலைமைக்கு ஒரு மென்டாலிட்டி ஒன்று கொண்டுறார்கள். அவையின் ஐடியா அவைகள் அதை ஒரு சுத்தமா பாக்குறார்கள். நியூ கன்சர்வேட்டிசம் இப்ப அமெரிக்காவால கூடுதலாக புஷ் பண்ணப்படுது. அதான் இவன் அதுல இருந்து இப்ப புதுசா வந்திருக்கு. இவைகள் இன்னொரு கிட்டத்தட்ட 120 குரூப்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த 25 ப்ராஜெக்ட் 25. அப்ப அந்த ப்ராஜெக்ட் 25ல இருக்கிற ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ரிலிஜியஸ் இது வந்து ட்ரேட்ன்றது வந்து உண்மையான ட்ரேடா இருக்கணும். அதாவது சப்சிடியல் இல்லாமல் ஃப்ரீ மார்க்கெட்ன்றது போய் இந்த குளோபலைசேஷன்ன்றது போய் எல்லாரும் சப்சிடைஸ் பண்ணி தான் செய்யணும். நாங்களும் தான் செய்யறோம். எங்களால சப்சிடைஸ் பண்ணி இனிமே செய்ய இயலாது. நாங்கள் இப்ப 1.7 ட்ரில்லியன் காட்டன், இந்த 1.7 ட்ரில்லியன் காட்டன் இது நீங்க ஸ்ரீலங்காவோட ஒப்பிட்டீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. 2 பேரும் கடன்லாம் ஜீவிக்கலாம். ஆனா ஸ்ரீலங்காவில கடன் எடுத்து நாங்கள் வீட்டை மெயின்டைன் பண்றோம். சாப்பாடை கூட எலக்ட்ரிசிட்டியை கூட மெயின்டைன் பண்ணோம். காலவட்டம் கொஞ்சம் போறோம். ஆனா அமெரிக்கான கேஸ்ல உலக எக்கனமியை ஃபண்ட் பண்றதுல முக்காவாசி அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அவை அங்க வெளியில கொண்டே போட்டு தங்களுக்கு அதுல வர்ற டிவிடெண்டால் மட்டும் எடுக்கிறதால முதலாவது சனத்தை நாங்கள் மாத்திட்டோம். எங்களுடைய எக்கனாமிக்கல் ப்ரொடக்ஷன் வேல்யூ ஆடட் கோஸ்ட கூட்டிட்டோம். அப்ப நிலத்துல ப்ரொடியூஸ் பண்றது வேர்த் இல்லாத மாதிரி வந்து சனம் எல்லாம் வீட்டுல இருக்குது. நாங்க சும்மா காசு கொடுப்போம், அதுல ப்ராஃபிட் எடுத்து அப்படி செய்யலாது. முதல்ல அப்ப அதை வழிக்கு கொண்டு வரணும். அப்ப கீழே இருக்கிறாங்க சக்கரை வாங்கினாலும் பரவாயில்ல. ஜிபிஎஸ் பிரச்சனைக்கு வந்தீங்க அமெரிக்கா பொறுத்தவரை இங்க இருக்கிற கஷ்டப்பட்டு கொஞ்சம் தண்டவாள வேலைக்கு வரட்டும், இங்க கொண்டு வருவோம். அவன் டார்கெட் வந்து சைனா ஃபேக்டரி எல்லாம் இங்க வந்துடும். நாங்கள் அமெரிக்கா இப்ப தாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த லாபங்கள், அதாவது உழைக்காமல் கிடைக்கக்கூடிய லாபங்கள், இந்த டொலரால சம்பாதிக்கிறது மற்றது இந்த ட்ரேடால சம்பாதிக்கிற லாபங்கள் இனிமேல்
எளிமையில ஏற்கனவே இயலாதன்றபடியே தான் இந்த நிலைக்கு போறேன். அப்ப நான் இப்ப இதுக்கு மேல ஒரு ப்ரொடிக்ஷனே சொல்றேன். அமெரிக்கா வந்து இலங்கையோட இல்ல இந்தியாவோட ரூபாயில ட்ரேட் பண்ண வலிக்கிட்டாலும் பிரிக்ஸ் நடக்கிற மாதிரி வந்தாலும் அவர்கள் டாலரை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டி வருவாரு. ஏனென்றா இப்ப பிரிட் காயின் தான் உண்மையா வந்துட்டு. இப்ப நீங்க சொல்றா இல்ல இந்த வர்ச்சுவல் மணி தான் உண்மையான டிரான்சாக்ஷன்ல வரப்போ. இப்ப நீங்க சொன்னீங்கன்னா மஸ்க் வந்து $2 பில்லியன் வேர்த்ன்னு சொன்னீங்கன்னா அது மீனிங் எனக்கு தெரியாது. ஒரு கண்ட்ரியின் ஜிடிபியை சொல்லுங்க அதுக்கு கணக்கு இருக்கு. அதுக்கு ஒரு விதமான ஒரு மேட்ச் ஒன்று இருக்கு. அது நாங்கள் இப்ப கணக்கு டைம் இல்ல. ஆனா இதுக்கு கணக்கு இல்ல. இது சும்மா ஒரு எஸ்டிமேஷன், ஆல்மோஸ்ட் லைக் ஸ்பெகுலேஷன், ஸ்டாக் மார்க்கெட் ஸ்பெகுலேஷன்ல இருந்து எடுக்கிற கணக்கு. அப்ப பிறகு விற்கிறகார்கள் விற்காத சாமான்கள் அதெல்லாம் வச்சு செய்யறது அது வேற, அது பிரச்சனை இல்லை. அங்கே ஒரு சின்ன கணக்கு இல்லாம இல்ல. ஆனா ஸ்பெகுலேஷன் தான் கூட. இப்ப எங்கட கேஸ் வந்து இங்க திருப்பி வந்தோம்டா, எங்கட கேள்விக்கு வந்தோம்டா, இந்த வேர்ல்ட் எக்கனமி உடைக்க வேணும். இதில் பொறுத்தவரை அதுல நட்டம் பெறும், தங்களுக்கும் நட்டம் பெறும். அதான் மெடிசின் சொல்றாரு. என்னத்தை தான் செய்தாலும் இப்ப 10% டாக்ஸ நிரந்தரமாக்கி விட்டாரு எல்லாருக்கும். சரியோ, இப்ப எல்லாரும் சந்தோஷப்படாது. கூட்டி போட்டு குறைச்சோன்னா நினைக்கிற ஜனம் வந்து எல்லாம் சந்தோஷம். சைனாவோட இருக்க சண்டே தங்களை பிரத்தியமான சண்டை ஒத்துக்கொள்கிறார்கள், அதை தீர்க்க வழிக்கிடுவார்கள். அது நடக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், ரஷ்யாவோட இருக்க பிரச்சனை வந்து வித்தியாசமா நடக்குது. அது எக்கனாமிக்கல் சண்டை, சாங்ஷன்கள் அதுகளை போட்டு டாலர்களை என்ன அவங்களோட ரஷ்யன் ரூபிள் ரஷ்யன் காசு எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி அதெல்லாம் விட வேண்டி வரப்போகுது. உங்களுக்கு தெரியுமா தெரியாது, பிரிட்டிஷ்காரர் அந்த காசு எடுத்து குடுக்க வலிக்கிட்டு யுக்ரைனுக்கு கொடுக்க வலிக்கிறாது. அமெரிக்கா சொல்லிட்டு சரி வராண்டு, சரி சரி ஜெர்மன் காரன் சொன்னது சரி வராண்டு. அது வந்து எக்கனாமிக் இந்த உங்களோட பைனான்சியல் மார்க்கெட்டின் உங்களோட என்ன கடவுள் சொன்ன வார்த்தையில ஒரு பிள்ளை, அதாவது இப்படி செஞ்சால் மற்றவன் காசு உள்ள வந்து போடுவான், திருப்பி வர மாட்டான். அவன் அரப்காரன் காசு அடுத்து கொண்டு போயிடுவான். இப்ப சைனா மட்டுமே 900 பில்லியனை அமெரிக்கால இருந்து வித்ட்ரோ பண்ணிட்டு 900 பில்லியனை வித்ட்ரோ பண்ணால் இப்ப எங்கட பிரச்சனை வருவோம் 1 trillion இல்ல 1 trillion. அப்ப இப்ப முந்தி வந்து இப்ப ஸ்ரீலங்கா எடுத்தீங்கடா, ஸ்ரீலங்கா அமெரிக்கா ஸ்ரீலங்கான கடன் போயும் 43% தான் ஜிடிபியில. ஆனா அவன் எக்கனமி வந்து 99 பில்லியன். அமெரிக்கா எக்கனமி வந்து அப்ப ஆனால் அவன் கடன் வந்து 123%. அமெரிக்கா கடன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணது. ஏன்னா இன்வெஸ்ட்ல பண்ணல கடன் கட்டுறதுக்காக சீப்பா. ஆனா இது நடக்க முடியும். அதை வச்சுக்கொண்டு அமெரிக்கான பொருளாதாரம் சரிகிறது. அமெரிக்கான எதிரிகளும் விரும்புறதில்லை. அமெரிக்கான பெருமளவான நிதியை அவர்கள் வச்சிருக்கிறாங்க. அதை வச்சுக்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணும். எங்கட ஆசிரியை இன்வெஸ்ட் பண்ணி எங்களோட உழைப்பு எடுக்கும். அதான் அந்த கட்டிதல் பிரச்சனை. மற்றது வந்து டாலரை நீங்கள் ட்ரேடிங் கரன்சியா வச்சிருக்கீங்க. நீங்கள் இப்ப சென்ட்ரல் பேங்க் மாதிரி இயங்க சென்ட்ரல் பேங்க் ஸ்ரீலங்கா சென்ட்ரல் பேங்க் பிரிண்ட் பண்ணி நோட்ஸை பிரிண்ட் பண்ணிக்க அதுல வேல்யூ தண்டவாள குறையும் ஒழிய அதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸ்ரீலங்கா அதுல அது பொலிட்டிக்கலுக்கு உதவுமே ஒழிய ஒரு உண்மையா உதவாது. அமெரிக்கான கேஸ்ல அவ வேர்ல்டு எக்கனமியின் பேங்க் சென்ட்ரல் பேங்க் டாலரை வச்சுக்கொண்டு அப்ப தாங்கள் நினைக்கிறத எப்பவும் செய்து கொண்டு இருந்தாரு. இப்ப பிளட் பண்ணால் கூட எங்களுக்கு தெரியாது. அப்ப எங்களோட வேல்யூ எல்லாம் குறைஞ்சு போகும், இந்த வேல்யூ கூடி கொண்டு போகும். இந்த பிளடிங் வந்து செய்து கொண்டு இருந்தாரு. இனிமே செய்யலாம். இப்ப எல்லாரும் தங்கட கரசியில இப்ப நாங்கள் பார்ட்டரிங் சிஸ்டத்துக்கு வந்துட்டோம். பிரிக்ஸுக்குள்ள எனக்கு செருப்பத்தான் நமக்கு பொருளை கொடுத்து பொருளை அப்ப நாங்கள் அந்த பார்ட்டரிங் வந்த அப்புறம் டாலருங்களுக்கு தேவையில்லை ராசா. மற்றது வெர்ச்சுவல் கரன்சி வந்தா பிறகு எங்களுக்கு அதுவும் தேவையில்லை. இப்ப சைனாண்ட அந்த சிஸ்டம் வந்து இன்னைக்கு 200 கண்ட்ரி காப்பி பண்ணிட்டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் ட்ரேடிங் பிட்வீன் சைனா அண்ட் யுஏஇக்கு பெட்ரோல் முழுக்கலாம் அதுக்கு ஆரம்பிக்கிறான். அதாவது காசு இல்ல, இதோட இல்ல, காசு இல்ல. அவங்களோட இப்ப கிட்டத்தட்ட வர்ச்சுவல் மணி இந்த பிரிட் காயின் மாதிரி பிரச்சனை வந்து அமெரிக்கான பிரச்சனை வந்து முந்தி மாதிரியா சென்ட்ரல் பேங்க் அல்ல. அப்ப தங்கட எக்கனமியா திருப்பி அவைகள் கவனிக்கணும். தங்கட ஆக்கள் அன்எம்ப்ளாய், அவளுக்கு சும்மா ஆசை கொடுக்கணும், அவள் ப்ரொடக்டிவ் இல்ல, அவ ப்ரொடக்டிவா போகணும். இப்ப வெளியாக்கள் எங்கட கம்பெனியை வச்சுக்கொண்டு அவையோட எக்கனமியை வச்சு அவையோட எக்கனமியை உருவாக்கி முன்னுக்கு போறார்கள். அது இந்தியாவும் சரி, இந்தோனேஷியாவும் சரி, யாரும் சரி, வியட்நாமும் சரி. இப்ப இந்த பிரச்சனையை நாங்கள் உள்ளுப்போம். அப்ப அவையோட வேல்யூவையும் குறைக்கவும், அவையோட வேல்யூவையும் குறைக்கும். வேல்யூவை குறைச்சிட்டாரு, அது நிச்சயமா நடக்குது. ஆனா அது குறைக்க தங்களையும் குறைன்னு தெரியும். ஆனா அவைய நினைக்கிறார்கள் நீங்க சொல்ற மாதிரி தங்களை குறைக்கிறதால தங்களுடைய ஆக்கள் வேலைக்கு போகும். இந்த டாரிஃப் சிஸ்டம் கிட்டத்தட்ட டபுள் எட்ஜ் ஸ்வோர்ட் மாதிரி தான். ஆமா, அதை பாதிக்கிறாரு. என்ன பொறுத்தவரை அதுல வெற்றி இருக்குது. குறிப்பா தங்களுடைய லோக்கல் எக்கனமிக்கு பயங்கர வெற்றி வரும். ஏன்னு சொன்னால் அவைகள் இப்ப முந்தி மாதிரி டோல்ல இருந்தோண்டு வேலைக்கு போகாம இருக்க முடியாது. அந்த நிலைமை உருவாக்குறாரு. இப்ப ஏற்கனவே எத்தனையோ கம்பெனிகள் திரும்பி வர வேண்டி என்று காட்டி விட்டாரு. இது உலகத்தை கீழே இறக்க போனோம். இப்ப எங்கட கேள்விக்கு வந்தோம்னால் அப்ப சின்ன ஆக்களான நாங்கள் என்ன செய்யறது? இதுதான் கேள்வி. எங்களுக்கு வந்தோம்னால் ஸ்ரீலங்கா போல நாடுகள் நாங்கள் முதல் தரமாக ஒரு வாய்ப்பு இருக்கு எங்கட எக்கனமியை எங்களை பற்றி கதைக்கிறோம். தமிழர் சிங்களவர் என்ற பிரச்சனைகளை விட்டுட்டு முதல் வந்து
அந்த பிரச்சனை முழுக்களையும் ஒற்றுமையா பாக்குறதுக்கான ஒட்டு மொத்தமா பாக்குறது, ஒற்றுமையா பாக்குறது மேலும் தெரியாது, ஒட்டு மொத்தமா பார்க்கக்கூடியதா இருக்கு. ஒரு கேள்வி என்ன, இப்ப இன்றைக்கு காலகட்டத்தில் இந்த தரிப்பு பிரச்சனை எல்லாம் வருகின்ற பொழுது நாங்கள் ஒரு சுயசார்பு பொருளாதாரமா நிலைச்சு நிக்கலுமா? எந்த ஒரு நாடு நிக்கலாம். இப்ப இதுக்குத்தான் நாங்கள் அது சரியா இன்றைக்குள்ள பிரச்சனைக்கு அது ஒரு தீர்வா வைக்கலுமா? இல்ல, சுயசார்பு என்ன மாதிரி இருக்கலாம்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு இப்ப நாங்கள் எங்களுக்கு தேவையில்லாத சாமான வாங்குறோம்னு சொன்னால், இப்ப ஐபோன் எங்களுக்கு தேவையா இலங்கையில் என்ற கேள்வி இருக்கு. இவர் சொல்றாதான் பாடியா சொன்னாங்க. இப்ப ட்ரம்பின் ஒரு கேஸ் அவர் சொல்றார், எங்கட கடிலாக்க வாங்குவோம். கடிலாக்க வாங்கினா அது 47,000 பாவம். அதுக்கு பதிலாக இந்தியாக்காரன் என்னத்தை வாங்குறது? இந்தியாக்காரன் என்னத்தை விற்கலாம்? அவர் விற்கிறது தோலும் சீயும் செருப்பும். அப்ப என்னட்டு நீங்கள் அதுக்கு சாமானா விற்க முடியும்? எத்தனை கடிலாக் நான் இந்தியாக்காரர் வாங்கலாம்? நீங்க சம ட்ரேட் கொண்டுறது போய். அப்ப நாங்கள் என்னத்தை வாங்கலாம் என்றால் எங்களுக்கு தேவையான சாமான வாங்கலாம். அது எங்களுக்கு விற்கக்கூடியதா இருக்கும், எங்களுக்கு லோக்கலா. அப்ப எங்களுக்கு தேவையானதை வாங்குறதும் எங்களுக்கு தேவையில்லாத விற்கிறதும் என்ற சிஸ்டத்துக்கு நாங்கள் வரலாம். இப்ப எங்களுக்கு தேவையானதை வாங்குறோம்னு சொன்னோடனே உங்களுக்கு தெரியும், இப்ப நாங்கள் கணக்கு சாமான் அங்க விற்கிற சாமான் தேவையில்லை. உதாரணத்துக்கு கார்ன்றது எங்கட கண்ட்ரியில பொல்யூட் பண்ணி அழிக்கிறது தேவையில்லை, கார் தேவையில்லை. பப்ளிக் சிஸ்டம் இருக்கிற சிஸ்டத்தை நாங்கள் பெர்ஃபெக்ட் பண்ண மாட்டோம். இந்த ஐலண்ட் நடந்து கொண்டு வந்துடலாம், அங்க ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. அதுக்கு நாங்கள் இனி பென்ஸ் கார் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொன்ன மட்டும் பிரச்சனை. இது பகட்டுக்கான வாழ்க்கைக்கும் தேவைக்கான வாழ்க்கையும் வித்தியாசம் இருக்குன்றதா. அமெரிக்காட்ட இருந்து எடுக்கிற மருந்துகளோட எங்களுக்கு இந்தியாவிட்ட இருந்து அவ்வளவு, இந்தியா பக்கத்துல உள்ள நாடு, எங்களுக்கு போக்குவரத்து செலவும் குறையும். எல்லாம் இருக்கைக்குள்ள நாங்கள் போய் அமெரிக்காவிட்ட இருந்து மருந்து வாங்கணும் அவசியம். இதைத்தான் நான் இப்ப புஷ் பண்ணி கொண்டு இதுதான். இப்ப எங்களுக்கு சுயதேவையை பூர்த்தி செய்யறதுக்கு எங்களுக்கு அதிகாரத்தை தாங்கொண்டு நாங்கள் யார்கிட்ட கேட்கலாம் என்றால், அமெரிக்கா கைவிட்டா பிறகு டாக்ஸை போட்டு அடிச்சுடச்சு எங்களை விட்டால், அமெரிக்கா மற்ற கண்ட்ரிகள் எல்லாம் இந்த டரிஃபால தையல் மிஷினும் இல்லை, அதுவும் இல்லை, இதுவும் இல்லை, எங்களுக்கு கொண்டு போட்டான் தேயிலையும் ரப்பரையும் தாங்குவோம், நாங்களே இதை தாரம்னு சொல்ற நிலைமைக்கு வந்துட்டுன்னு சொன்னால், நாங்கள் தேயிலை மரங்களை புடுங்கி போட்டு கூட மரங்களை நட்டு எங்கட வாழ செய்கிறதுக்கான ஒரு தகுதியை வளர்க்கறதுக்கான அந்த உரிமையும் உடமையும் பக்கத்துல இருக்கிற பவர்ன்னு சொல்ற இந்தியா தான் நாங்கள் வாங்கலாம். நாங்கள் இப்ப இந்தியாவோட ஏதோ விதத்துல ஏற்கனவே ஒரு ஸ்டேட்டா தான் இருக்கிறோம். அந்த சிச்சுவேஷன் இருக்கே நாங்கள் இப்ப ஏன் சிக்கிம் மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டா இருக்க முடியாது? இப்ப அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டா இருக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் என்னத்தை செய்ய விளைகிறோம்? அவளுக்கு எதிரில்லாமல் இப்ப இந்தியாவோட போய் எத்தனையோ நட்புறவு ஒப்பந்தங்கள் எம்ஓல சைன் பண்ணி விட்டு வந்துட்டாரு, இன்க்ளூடிங் டிஃபென்ஸ் ஒப்பந்தம், செக்யூரிட்டி ஒப்பந்தம். அதை பார்லிமெண்ட்டுக்கு கொண்டுறதுக்கு தயாரில் ஒழிச்சு வச்சிருக்காரு. அப்ப எங்களுக்கு தெரியும், அதாவது ப்ரொமிஸ் பண்ணி வந்து விட்டார்கள், நாங்கள் இனிமேல் இந்தியாவுக்கு எதிராக இந்த நாட்டை பாவிக்க மாட்டோம். ஒத்துக்கொண்டுதான் செய்யுது, சைனோட சேர்ந்து தான் செய்யறாரு, இல்லாட்ட செய்யல. அது இப்ப பிரிக்ஸ் என்ற சாமான் வராது. சைனீஸ் ட்ரூப்ஸ் ரஷ்யாவுக்கு போறோம்டா இந்தியாண்ட ஏதாவது அரசு இருக்க. இந்தியாவை வந்து ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு கொண்டு வரனா சைனாண்ட ஆதரவு கட்டாயம் ஐநா சபையெல்லாம் அது முடிஞ்சது. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்தியாவுக்கு அந்த அஸ்பிரேஷன் இருக்க தெரியல. ஏன்னா ஜெய்சங்கர் நேற்று கேட்ட போது அமெரிக்கா சொல்லி நீங்கள் எங்களோட வந்து இந்த டெரிஃப் போர்ல வாங்க, உங்களுக்கு டாக்ஸ் எல்லாம் குறைக்க, அந்த சொல்லி எங்களை விடுங்க, நாங்க சைனாக்கு எதிராக போக மாட்டோம்னு சொல்லிட்டேன். அப்ப நேரடியா முதல் தரம் சொல்லப்படுது. இதுகள் எல்லாம் வெரி இன்ட்ரெஸ்டிங். இது வந்து சைனாக்கோட கூட நாங்கள் எதிராக போக மாட்டோம்னு சொல்றது புது கதை. அது வந்து அமெரிக்கா எப்படி இருக்கும்ன்றது அமெரிக்காவுக்கு தெரியும். ஆனால் அதை கேட்டு பப்ளிக்கா கொண்டு வர்றாரு. இப்ப இன்றைக்கு உலகம் வந்து ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்திச்சு கொண்டிருக்கீங்க. நாங்கள் இப்ப இலங்கை எதிர்நோக்குற பொருளாதார நெருக்கடியை தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக சொல்லி இலங்கை அந்த விஷயத்துல அவர்கள் ஃபெயில்டு ஆகிட்டார்கள் என்று சொல்லிடுமா? அவர்கள் ஃபெயிலியரா போறேன்னு சொன்னா அவன் ரெவல்யூஷன் தன்மையை இழந்தபடியால், அதாவது என்ன ரெவல்யூஷன் தன்மையை அவர் கதைச்சாரோ அதை இழந்துட்டு மற்றவை சொல்றபடி செய்யறபடி. அதுதான் எனக்கு இருக்கிற அரிச்சலும் எரிச்சலும் பிரச்சனை. அதாவது அவர்கள் வந்து இந்த ஃப்ரீ மார்க்கெட்டை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லுவாங்க. ஃப்ரீ மார்க்கெட் ஏற்றுக்கொள்றோம்னு அதுக்கு மேல போய் மற்றவர்கள் எல்லாத்துக்கும் தலையாடி கொண்டிருக்காரு. அப்ப நாங்கள் இப்ப வந்து IMF அந்த வடிவத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம் எல்லாத்தையும். இப்ப நாங்கள் வந்து இப்ப எங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று இருக்கு. இந்த IMF நாங்கள் உதவி அறியலாம் இந்த ட்ரைரஃப் போறக்குள்ள. எங்களுக்கு இப்ப ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் அது என்ன மாதிரி பாய்க்கிறன்றது எங்கட கட்டித்தனம். அதுக்குதான் நாங்கள் சோகோல் எக்கனாமிஸ்ட் நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம். அவை ஒன்றும் உதவாது. இப்ப எங்கட கேஸ்ல நாங்கள் இப்ப செய்ய வேண்டியது வந்து இப்ப NPPக்கு இருக்கிற யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டி இதுவரை காலம் ஒரு அரசாங்கத்தையும் கிடையாது. மேபி தமிழ் பிரச்சனை எடுத்திருந்தால் ஸ்ரீமான் எங்கட சந்திரிகாக இருந்தது. அதுக்கு பிறகு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்றது ஒரு காலம் இப்படி ஒரு மக்கள் சப்போர்ட்டோட இல்ல. இந்த மக்கள் சப்போர்ட் வந்து வேற விதமான சப்போர்ட்.
சப்போர்ட், ஒரு பிரச்சனையை குறிச்ச மக்கள் சப்போர்ட் அல்ல. இது பொதுவாக அடிப்படை மக்கள்கிட்ட பிரச்சனையை ஒட்டுமொத்தமா பாக்குற மக்கள் சப்போர்ட் தான் இப்ப இருக்கு என்பிபிக்கு. அதாவது கஷ்டப்பட்ட மக்கள். இப்ப கஷ்டப்பட்ட மக்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டால், என்பிபி என்ன பொறுத்தவரை கணக்க நேஷனல் ப்ரோக்ராம் தொடங்கலாம். நேஷனல் ப்ரோக்ராம் அன்றைக்கு லேண்ட் ஆமி என்று கொத்தவலாவா அதை செய்தது தமிழருக்கு எதிராக காணி பிடிக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு நீங்கள் நேஷனல் ப்ரோக்ராம ஏன் நாங்கள் ஒரு சிரமதான இயக்கம் தொடங்கலான்றது எனக்கு தெரியாது. அரசாங்கம் வந்து மினிமம் எஃபர்ட்டோட மக்களை திரட்டி அடிப்படை வேலைக்கானது ஒரு ஜெனரல் ஓவரால் எக்கனாமிக்கல் ப்ரோக்ராம் வச்சுக்கொண்டு என்ன மாதிரி நாங்கள் இந்த நாட்டை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வாதத்துக்கு எங்களுக்கு கதைக்க நல்லா தான் இருக்குது. ஆனா பிராக்டிகலா இப்ப நீங்க சொல்ற இந்த ஐஎம்எஃப் நிராகரிக்கிறாங்க, ஐஎம்எஃப் தூக்கி எறிகிற விஷயம் நான் சொல்லல ஐஎம்எஃப் தூக்கி எறியலாது. இப்ப ஐஎம்எஃப் இப்ப நாங்கள் வந்து இப்ப ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிற சிச்சுவேஷன் அவைலம் இருக்கிற சிச்சுவேஷன் அதான். ஐஎம்எஃப்க்கு பே பண்ற லோனுகள் எல்லாம் நாங்கள் இப்ப இன்ட்ரெஸ்ட் தான் அது பெரிய காசு இல்ல. உண்மையா எடுத்து பார்த்தா பேசிக்கலி எங்களோட கடன் வந்து ஐஎம்எஃப்க்கு இல்ல, உண்மையான கடன் வந்து பாண்டுகள் வந்து பிரைவேட் பாண்ட்ஸ். அப்ப அரசாங்கத்திட்ட வாங்கி இருந்தால் அரசாங்கம் வந்து அதை ரத்து செய்யலாம், கேன்சல் பண்ணி கொடுக்கலாம். இப்ப ஃபார்ச்சுனேட்லி இப்ப கானாவில கனகாசுகள் வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்த கடன்களா இருந்தபடி அவர்கள் கேன்சல் பண்ணி விட்டாரு. அப்ப அவர்களுக்கு பேர்டன் குறைஞ்சிருக்கு. பாண்டின் பிரச்சனை இருக்கு. பாண்டின் காசோட பிரைவேட் நெகோசியேஷன்ல சிலதுல செய்கிறாரு. எங்கட கெட்டுத்தனம் என்று சொன்னா நாங்கள் இப்ப என்ன செய்யணும், இந்தியா கூட இப்ப எங்களுக்கு யாராவது எங்களுக்கு ஒரு இது ஊடகம் தர வேணும், எங்களோட பொலிட்டிக்கல் ஊடகம், அந்த ஊடகத்தை பாவிச்சு இந்த ரீநெகோசியேஷனை கொண்டு வரணும். இந்த சென்ஸ் என்ன மாதிரி நாங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் எக்கனாமிக்கு இருந்து இந்த பிரச்சனை பாக்குறதுக்கு. இப்ப இந்தியாங்களுக்கு கரண்டூரா வருமென்று வைப்போம். அப்ப நாங்கள் ஏதோ விதத்துல எங்கிட்ட இறமையா ஈடு வைக்க போறோம். அந்த இறமைய ஈடு வடைக்க, அதாவது பைனான்சியல் இறமையா ஈடு வைக்க போறோம். அந்த ஈடு வைக்கிற டைம்ல நீங்கள் என்னத்த ரிகவர் பண்ண போறீங்கன்னா, இப்ப இந்தியாவின் கடனை நாங்கள் தீர்த்திட்டோம்னு சொன்னால் புரியுதானே? இந்தியாவுக்கு அந்த தெம்பு வேணும். இது ஒரு மாடலா எங்களை பார்க்கணும். ஏற்கனவே இப்ப சைனா சொல்லி இருக்கு, தாங்கள் இந்த ரீஸ்ட்ரக்சர் பண்ணேக்குள்ள இந்த டெப்ட வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணேக்குள்ள தாங்கள் ஒரு $7 பில்லியன் லூஸ் பண்ணி இருக்கணும். அதே மாதிரி இந்தியாவும் நிறைய கடன்களை வந்து மானியமாக வழங்கி அது மானியம் கொடுக்க போறேன். ஆனா இப்ப நாங்க இருக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். இப்ப நீங்கள் இப்ப சிக்கிமோட இருக்கிற உறவு வந்து ஒரு ஸ்பெஷல் உறவு. அது மாதிரி எங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஒன்று தாங்குவோம். நாங்கள் வந்து உங்களோட ஒப்சர்வர் ஸ்டேட்டா இருக்கிறோம். EU ஸ்டேட்ல ஒப்சர்வர் ஸ்டேட் இருக்கிறோம், மெம்பர் ஸ்டேட் இருக்கிறோம். நாங்கள் உங்களோட பெடரல் சிஸ்டத்துல நாங்கள் ஒப்சர்வர் சிஸ்டத்துல நாங்கள் வாரோம் ஒரு அங்கமாக எல்லா விதத்துல நடைமுறையில. ஆனால் எங்களுடைய எக்கனாமிய பிஸ்கல் மானிட்டரி பாலிசியை எங்களோட விடுங்கள், இல்லத்துல நடக்கிற ப்ரோக்ராம்களை எங்களோட விடுங்கள். எங்களுக்கு வந்து ஷெட்யூல் பண்ணாங்க தேவையில்லாம எண்ணெய் சுத்திகரிக்கிற ஒரு பெரிய ஃபேக்டரி உண்டு. எங்கட நிலம் எல்லாம் தண்ணி எண்ணெயா போயிடுவார்கள், கடல்லாம் எண்ணெயா போயிடுவார்கள். ஏற்கனவே எங்கட எல்லாம் மீன் வளம் எல்லாம் போயிட்டுது. நீங்கள் அதை எங்களுக்கு பெரிய ப்ராஜெக்ட் கொண்டு எங்களை அழியாது ஆக்காது. இப்ப எங்களை நீங்கள் சிம்பிளா சொன்னால் தமிழாக்களை ஏற்றுக்கொள்ள வேணும். எங்களை ஒரு புத்தருடைய புனித பூமியா விடுங்க. அவர் சொன்ன உண்மையான வாதத்துக்கு எங்களை எக்கனாமியை டெவலப் பண்ண விடுங்க. இந்தியாவிட்ட இலங்கையை அடைய வைக்கிற மாதிரியான ஒரு நிலைமையா பார்க்கப்படாது. நிச்சயம் அதான் இப்ப எக்கனாமிக் அடைதான் வச்சுக்கீங்க. இது நீங்கள் பேரளவில் வச்சுக்கிறத நாங்க உஜலாக்கைக்கு நடக்குன்னு சொன்னா அதை காதை மாத்தலாம். இப்ப நீங்கள் எல்லாம் எழுத்து வடிவம் தானே இதுக்கு நினைக்கிறீங்க. ஓ நிச்சயமா அவேண்ட இன்ஃபுளுன்ஸை உண்மையா குறைக்கலாம். ஸ்ரீலங்கா மாதிரி நாடுகள் யானைகள் நடந்து போற பாதையில இருக்கிற பூச்சிகள முட்டைகளா வந்துடும். இதுதான் பிரச்சனை. பொருளாதாரத்துல அப்படி ஒரு நிலைமையை தான் நாங்கள் பாக்குறோம். ஆனா நாங்கள் அப்படி இருக்கல. அப்படி என்ன நாங்களே அடிபட்டு எங்களுக்குள்ள சண்டை பிடிச்சு கொண்டு புலி மாதிரி என்று காய்ச்சி கொண்டிருப்பேன். எல்லாம் வேஸ்ட் இல்லை. அப்ப இந்த இதுக்குள்ள தமிழ் மக்களுடைய பிரச்சனையை வந்து இந்த இலங்கை அரசாங்கத்தோட என்னென்று நாங்கள் அரசாங்கத்தின் நோக்கம் வந்து தமிழக கண்ட பிரச்சனை உண்மையாக இல்லை. அது ஒரு எக்கனாமிக்கல் பிரச்சனையால வந்த பிரச்சனை. அதுதான் சமூக கூட ஒரு காலத்துல சொல்லியிருக்காங்க. நாங்கள் அப்படி பாக்குறோம். ஆனால் அதுக்கு ஒரு தமிழ் எலிமெண்ட் இருந்ததுன்றதை நீங்கள் மறக்க முடியாது, இன்றைக்கும் இருக்குதுன்றதையும் மறக்க முடியாது. இப்ப தமிழ் எலிமெண்ட் என்ன மாதிரி இருக்குன்றதை பார்த்து அதுக்கான வழிபாட்டுகளை வைக்கணும். முதலாவது வந்து ரப்பர் வடிகிறதுக்கு வாய்க்கால் கீழ்ற மாதிரி மரத்துல அதுவும் பிரியோசனமா வர்ற சாமான் தானே கடைசியில. அப்ப நீங்கள் இந்த இதுக்கு வடிகால் காட்டுங்கள். இந்த தமிழ் பிரச்சனைக்கு ஒரு வடிகால் காட்டுங்கள். அதுல வர்ற பெறுபவர்கள் கூட பிரியோசனமா வரலாம். இது நீங்கள் ஒருக்கா புலிய பார்த்துட்டு ஈரோஸ் நீங்கள் கவனிக்க இல்லை. இதுதான் பிரச்சனை. நீங்கள் வீரோசயம் புலியாக்கி விட்டீங்களே வராது. அதுக்கு நாங்கள் முதல் விட்டு கொடுக்கணும். அதாவது தமிழ் மக்கள் வந்து நாங்கள் நல்லா இருக்கிறோம். தமிழ்நாடு வளர்ந்து வந்துட்டு
எங்களுக்கு எங்களால நாங்கள் அழியறதால தமிழ் அழியா. தமிழ் நிச்சயமா தக்க போகுது. அது எங்களை பார்க்க நாங்கள் நச்சதை பார்க்க பெருசா இருக்க போகுது. ஆனா பயத்தை விடுங்க, விட்டு கொடுக்குற மனப்பான்மைக்கு வாங்க. அப்ப நாங்கள் கொமன் எக்கனமி இலங்கையில உள்ள தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்குமான அந்த பொது பொருளாதாரத்தை சொல்றேன். பொது பொருளாதாரம் அங்க வித்தியாசமான பொருள் இஸ்லாமம் இல்லையா ஒன்றும் இல்லையா எல்லாம் ஒன்றுதான். மனுஷன் ஒரு மரத்துல இருந்து குடிக்கித்தான் சாப்பிடுறான். பீமல் ரத்நாயக்கா நேற்று யாழ்ப்பாணத்துல பல இடங்களையும் உரையாற்றிக்கல நாங்கள் எல்லாம் ஒரே தாய் பிள்ளை என்றது வார்த்தையை தான். அது உண்மை இருக்கு, அது உண்மை. ஜெனட்டிக்கலி நாங்கள் எல்லாம் உண்டு. நீங்க இந்தியா கடன் பட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. நீங்கள் முழுக்க அவையில தங்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஆனால் அப்ப நீங்கள் நாங்கள் இப்படி போனால் எங்கட டிஃபிஷியன்சி எப்படி இருக்கும் எக்கனாமிக்கு, நட்டங்கள் என்ன நியாயங்கள் என்ன, இறமைக்கு எவ்வளவு நட்டம் நியாயம், இதுக்குள்ள இருக்க கல்ச்சரல் நட்டங்கள் என்ன, அந்த நட்டங்கள் என்ன, இதுல தான் கணக்கணும். ஆனா திறந்து விட்டீங்கட்டா கொஞ்சம் கொஞ்சமா இந்தியா கப்பல் எறிஞ்சது. அதாவது கூடாதாக்கள் தருவாரு. இப்ப நீங்க சும்மா கண்ட ப்ரொஸ்டியூஷன் வருவாங்க. எங்களோட பீச் எல்லாம் பொம்பளை நிக்கணும், தண்ணி கொடுக்கணும். கடைசியில அது எங்களுக்கு அந்த கண்ட்ரி இல்லாம போயிடும். சின்ன விஷயத்துல காய்ச்ச வேண்டாம், கீழ் மட்டம் குப்பையா காய்ச்ச வேண்டாம். அப்படியா நிலைமையை தவிர்க்கிறேன்னு சொன்னால் நீங்கள் ஓப்பனாகவே அந்த உரிமை அதெல்லாம் காய்ச்சி விடும். எங்களோட உடைமைகள் என்ன, விட்டு கொடுக்கக்கூடிய என்ன, விட்டு கொடுக்க முடியாது. அதுக்கு உள்ள இலங்கை அரசாங்கம் இப்ப இந்த மோடியின் விஜயத்துக்கு பிறகு இலங்கை அரசாங்கம் அல்லது அனுரா இந்தியாவுக்கு போய் வந்த பிறகு எடுக்கிற இந்த நடவடிக்கைகள் நீங்க சொல்ற பாதையில போய்கொண்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? போய்கொண்டிருக்குது. ஆனா அதாவது இந்தியா நச்ச இந்த கொண்ட்ரோல் இந்தியா கையில. இப்ப நாங்கள் வெளியாக்கண்ட கையில இருக்கிறபடியா கொண்ட்ரோல் IMF நாங்கள் இவர்கிட்ட பணிய வேண்டியிருக்கு. ஆனால் நீங்கள் உங்களோட பிராந்திய ரீதியிலான அல்லது பிரிக்ஸ் என்ற கான்டெக்ட்ல வச்சு பார்த்தோம் என்றால் நாங்கள் ஒரு காலம் உங்களோட எதிரியா இருக்க போறது கிடையாது என்ற உத்தரவாதத்தை நாங்கள் தரோம். அது பெரிய கைமாறு. அந்த கைமாறு என்னத்தான் செய்தாலும் அமெரிக்கா இன்னும் வெளியேறல இந்து சமுத்திரத்தை விட்டு. இப்ப நீங்கள் அதை கவனிக்கணும். இப்ப என்ன எவ்வளவுதான் கதைச்சாலும் ஆஸ்திரேலியா என்ன செய்ய, நாளைக்கு என்ன நடக்க போகுது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சும்மா கற்பனையில ஒரு தியரியை வச்சு போட்டு உலகத்தை மூண்டா பிரிக்கலாம் வேண்டா எல்லாரும் ஒத்து போவான்னு இல்ல தானே. மற்றவன் ஏதோ தடுக்கத்தானே பார்க்க போறாங்க. அப்ப அமெரிக்கான தியரியும் சரி வரும் இல்ல. ஆனால் எனக்கு விஷயத்துல அச்சீவ் பண்ணிவிட்டார்கள் ஏற்கனவே. இப்ப பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் சின்ன மனுஷர்கள் எல்லாம் பிரச்சனை, எங்களுக்கு தான் பிரச்சனை, எங்கட மக்களுக்கு தான் பிரச்சனை. எங்கட மக்கள் எல்லாம் சாப்பிடாம இருக்காது. அவன் போசாக்கு உணவு வேல்யூ குறையுது, அவைகளுக்கு நாளைக்கு இன்னும் குறைய போகுது. எங்கட பாப்புலேஷன் பெண்டுக்கு சென்சஸ் பார்க்க கூடி இருக்கு. இப்ப இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் நாங்கள் முகம் கொடுக்க வேணும். நினைக்கிறேன் இந்த புள்ளியோட நாங்கள் இந்த நீண்ட உரையாடல முடிவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். பல்வேறு விஷயங்களையும் பொருளாதாரத்தின முக்கியமான அம்சங்கள் ஆராய்ஞ்சிருக்கிறோம். உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி வசந்தேஜவான். தேங்க்யூ.